ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இல்லைன்னா ஆக்னி இல்லை பிம்பிள்ஸ் ஆக்னி வந்து மறைஞ்ச இடத்துல பிளாக் மார்க், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், இல்லை உங்கள் ஸ்கின் எப்போவுமே டல்லாக டயர்டாக இருக்கா, அன்இவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்களே அப்படி இருக்கா, எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஆல் இன் ஆல் ஒன் மேஜிக்கல் க்ரீம் ஒர்க் ஆக போகுது. சூப்பராக ஒர்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக்கல் க்ரீம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம வீட்டு கிச்சன்லேயே ஈஸியாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி அந்த மேஜிக்கல் க்ரீம் ரெடி பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம். வெந்தயம், சின்ன சீரகம் ரெண்டும் எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். முதல் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து, அதை நம்ம ஊற வச்சோம் இல்லையா, ஊற வச்சு வடிகட்டின அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரும். இதை நம்ம ஒரு வடிகட்டி இல்லைன்னா நல்ல துணி எடுத்து, காட்டன் துணி எடுத்து நல்லா பிழிஞ்செடுத்தா அதில் அந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் லிக்விடாக வரும். அதைத்தான் வச்சு அந்த மேஜிக்கல் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த வெந்தயம் அப்புறம் சீரகம் ரெண்டுத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் மஞ்சளில் ஆன்டிசெப்டிக் நிறையவே இருக்குது. நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் நமக்கு யூஸ் ஆகும். முகத்தில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது. கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆலிவேரா ஜெல். இந்த ரெண்டுத்தோட நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜெல்லையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த க்ரீமை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வீக்ஸுக்கு நல்ல ஒரு பாட்டிலில் ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா பத்திரப்படுத்தி வச்சிட்டோம்னா 2 வீக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண எப்படி ஒரு கோல்டு கலருக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கண்டிப்பாக ஜென்ஸ் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதெல்லாம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு 2 வீக்ஸுக்கு டெய்லி நைட்டில் மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்னை நல்ல ஒரு லைட்டனிங் கொடுக்கும். ஏன்னா இதில் வெந்தயம் இருக்கிறதுனால ஸ்கின் லைட்டிங் பிரைட்னிங்குக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி. நிஜமாவே கண்டிப்பாக இதை நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் க்ரீம் எல்லாம் நம்ம பாட்டிலில் வாங்குற க்ரீம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த மேஜிக்கல் க்ரீம் ரெடி பண்ண ப்ரிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஈஸியாக ரெடி பண்ணது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது தெரியுமா? இந்த சின்ன சீரகமும் வெந்தயமும் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெந்தயம் நம்ம தலைக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது, தலைக்கு வச்சு வாஷ் பண்ணி குளிக்கும்போது தலை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். அதே போல தான் இந்த மேஜிக்கல் க்ரீம், இந்த வெந்தயத்தை நம்ம முகத்தில் யூஸ் பண்ணும்போது முகம் வந்து நல்ல பொலிவாக தங்கம் போல் மினுமினுன்னு இருக்க போகுது. இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணணும்னு தங்கம் போல் அப்படியே தகதகன்னு இருக்கும். அதே தான் நம்ம இப்போ ஃபேஸில் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தால் என்னாகும், நம்ம ஃபேஸ் கண்டிப்பாக தங்கம் போல் தகதகன்னு மாறும். இதை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் எதுவுமே உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வெந்தயம், சின்ன சீரகம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா க்ளீனாக நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டாட்டாக வச்சுக்குங்க. இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே ஓவர் நைட்டு இதை நம்ம முகத்தில் இருக்கட்டும். அடுத்த நாள் மார்னிங் எடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே பியூட்டி பார்லர் போகணும், அந்த க்ரீம் இந்த க்ரீம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இதையே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தகதகன்னு தங்கம் போல்
மின்னும். அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் வெந்தயத்தை வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது, ஜீரகத்தை இன்டேக்காக இருக்கும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது. உங்கள் பிக்மெண்டேஷன், டல் ஸ்கின்னு, ஆக்னே, பிம்பிள்ஸ் இருந்த இடத்தையே தெரியாமல் மாற்ற போகுது, மறைய வைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெந்தயம், சின்ன சீரகம் வச்சு நீங்கள் எந்த ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.